வணக்கம். இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து சிவாலய வழிபாடு செய்வது, இரவில் நடக்கும் 4 கால பூஜையில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் சிவபெருமானை போற்றும் வகையில் இந்த ஒரு மந்திரத்தை சிவராத்திரி இரவில் உச்சரிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது, சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஆண்டின் ரொம்பவே இருண்ட இரவு அப்படின்னும், சக்தி வாய்ந்த சிவபெருமானை வழிபாடு செய்ய மிக சிறந்த இரவாக பல காலமாகவே நம்ம கடைபிடித்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் மும்மூர்த்திகளில் சிவபெருமான் அழிக்கும் கடவுளாக பார்க்கப்படுகிறார். இந்த சிவபெருமானின் மிக முக்கியமான ராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி பாதுகாப்பவராக இருக்கும் எம்பெருமான் ஈசனை பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணுவும் வழிபாடு செய்வதாகவும், சிவபெருமானை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த அற்புத நாளில் நாமும் சிவபெருமானை வணங்கி இந்த ஒரு மந்திரத்தை அந்த 4 கால பூஜை இரவிலும் உச்சரித்துக்கிட்டே வர வர பல அற்புத மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த அற்புத நாளில் நம் உடலை இயற்கையாகவே எழுச்சி அடைய செய்யக்கூடியது அப்படின்னும், இந்த நாளில் நம்ம இரவில் விழித்திருந்து முதுகு வளையாமல் நேராக அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னும், அது மட்டும் அல்லாமல் நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் பெண்கள், அதிலும் திருமணமாகாத கன்னி பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் கடைப்பிடித்தாங்கன்னா நிச்சயமாக திருமணத்திற்கு பொருத்தமான வரன் விரைவாக அமையும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மகா சிவராத்திரி நாளில் அந்த 4 கால பூஜைகளுக்கான நேரம் என்ன, அபிஷேக பொருட்கள் என்ன, நைவேத்திய பொருட்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பல பதிவுள்ள பயனுள்ள பதிவுகள் நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெரிவிக்கிறேன். அதே போல் இந்த முக்கியமான ராத்திரி இரவு முழுவதும் உச்சரிக்க வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு வரி மந்திரம்தான். முடிந்தவரை அதை உச்சரித்துக்கிட்டே இருக்க சிவபெருமானின் ஆசிர்வாதம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும், அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த ஒரு மந்திரத்தை முடிந்தவரை இது இத்தனை தடவை தான் பாராயணம் செய்யணும், எண்ணிக்கை கணக்கில் வைத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த நாள் முழுவதுமே குறிப்பாக இரவு நேரத்தில் இதை உச்சரித்துக்கிட்டே வர வர பல மாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு மந்திரத்தில் நம்ம கவனத்தை முழுவதுமாக வைத்து முதுகு வளையாமல் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்துக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்ய செய்ய மகா சிவராத்திரி முழுவதும் இந்த மந்திரம் உச்சரிக்க நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.